ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1. என்ன டே 1 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோ ஓட்டுறோம். சென்னையில் ஆட்டோ ஓட்டி நம்ம 3 lakhs ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் தான் நம்ம போட்டிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி வாங்க பார்ப்போம். இன்றைக்கி வந்து செப்டம்பர் 2. இன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 1 தான் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் வண்டியில் வந்து ஆயில் பிரச்சனைலாம் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போச்சு. அதனால் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊபரில் வந்து 1417 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். 1417 ரூபா. அண்ட் ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 1582 ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன். 1582 ரூபா. இது இல்லாமல் கை சவாரி ஒரு 100 ரூபா சவாரி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 130 ரூபா சவாரி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா சவாரி ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிப்ஸ் 171 ரூபா கிட்ட டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கான ப்ராஃபிட். இதில் வந்து ஒரு 312 ரூபாய்க்கு கேஸ் போட்டேன், ஒரு 10 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டேன். இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து 3098 ரூபாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்க. இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 171 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டினதுங்க. இடையில மட்டும் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கான ஏர்னிங்ஸ் தான் இது. ஆனால் இதில் வந்து சில செலவுகளை வந்து சேர்க்கலை. அண்ட் வண்டி மெயின்டெனன்ஸ் அண்ட் வண்டி டியூ செலவு சேர்க்கணும். ஆனால் இப்போக்கி நான் 3 lakhs சம்பாதிக்கிற வரைக்கும் அதை நான் சேர்க்காம ப்ராஃபிட்டை மட்டும், இந்த கேஸ் செலவை மட்டும் வச்சு 3 lakhs சம்பாதிக்கிறது தாங்க இந்த சேலஞ்ச். அதுவும் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சாகணும். இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு 4 மாதம் தான் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக அண்ட் டிசிப்ளினாக கண்டிப்பாக இந்த 3 lakhs சம்பாதிச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்ன பிஸ்னஸ், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது 3 லட்ச ரூபா சம்பாதிச்ச பிறகு உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ. சரி, டாடா, பாய்.